ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. மறுநாள் பொழுது விடிஞ்சது. நக்கவார தீவிலிருந்து கொண்டு வரப்பட்டவங்க ஆயமலையுடைய உச்சியில் இருந்த இருக்கன் குன்றையை பார்த்தபடி இருந்தாங்க. தோகை நாய்களுடைய சத்தம் பிரிஞ்சு காடெங்கையும் பரவிட்டிருக்க தீவு மனிதர்கள் குழம்பி போயிருந்தாங்க. செய்தி உதயஞ்சேரலுக்கு சொல்லப்பட்டதும் அவனும் அமைச்சர் நாகரையனும் ஆயமலைக்கு வந்தாங்க. குழப்பத்தில் நின்றுட்டு இருந்த தீவு மனிதர்கள் கிட்ட என்ன நிலைமைன்னு கேட்டான் அமைச்சன். எதிரிகள் தோகை நாய்களை ஏதோ செய்து விட்டார்கள். அவை அனைத்தும் காடுகளுக்குள் சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றை விட கொடிய வேட்டை விலங்கு ஒன்றை ஏவி விட்டுள்ளனர். அதனால் தான் அவை இப்படி சிதறி ஓடுகின்றன. இனி அவற்றால் பலன் கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பதில கேட்டு உதயஞ்சேரல் உறைஞ்சினா, அப்படி என்றால் எதிரிகள் குகைகளுக்குள் இருக்கும் குதிரைகளை வெளியில் கொண்டு வந்து விடுவார்களா? முழு வேகத்தோடு அவர்களின் தாக்குதல் தொடங்கி விடுமான்னு அவன் கேட்க மறுமொழி இல்லாமல் நின்னாங்க தீவு மனிதர்கள். எகல்மாடன் பரம்புக்குள்ள நுழைஞ்சு 5 நாட்கள் ஆகியிருந்துச்சு. அவங்க திட்டப்படி வனப்புற கணவாய் வழியா தொடும்பனுடைய படை வந்து சேரும்ன்ற நம்பிக்கையில போயிட்டு இருக்கான். ஆனா இப்ப பரம்புடைய உட்காடுகளுக்குள்ள தனிச்சு விடப்பட்ட எகல்மானுடைய படை என்ன ஆக போகுதுன்றது உதயஞ்சேரலுடைய மனக்கண்ணில் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் 2ஆம் நாள் மாலை நேரம் நெருங்கினப்போ குலம் நோக்கி நகர்ந்துட்டு இருந்துச்சு சோழனுடைய யானைப்படை. அதனுடைய தளபதி அரிஞ்சயன் அளவற்ற மகிழ்ச்சியில இருந்தான். வட்டாரில திரும்பினதுல இருந்து யானைகளுக்கு போதுமான நீர் கிடைக்கல. நிலைமையை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியாம திணறிட்டு இருந்தப்பதான் குளம் இருக்கிறத பத்தின செய்தி வந்துச்சு. குளத்து நீர்ல நஞ்சு எதுவும் இல்லைன்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அதை நோக்கி யானைகளை செலுத்த அரிஞ்சயன் அனுமதி அளிச்சான். சோழர்களுடைய படை தொகுப்புல இருந்த மொத்த யானைகள்ல சரிபாதிக்கும் குறைவான யானைகளை தான் இந்த படையெடுப்புக்கு தேர்வு செஞ்சான் அரிஞ்சயன். ஒரு சிறந்த போர் யானை தந்தங்களை கொண்டு 14 முறைகள்ல தாக்கும் பயிற்சி பெற்றிருக்கும். அவ்வளோ சிறந்த போர் பயிற்சியுடைய யானைகளை போதுமான நீர் இல்லாம தொடர்ந்து நடக்க வச்சிட்டு இருக்கோமேனு கவலையோடு இருந்தவனுக்கு குளம் பார்த்து கவலை நீங்கிச்சு. 50 யானைகளா குளம் நோக்கி அனுப்பினான் அரிஞ்சயன். பொழுது மங்கி இருள் கூடுறவன யானைகள் நீர் அருந்தி திரும்பிட்டு இருந்துச்சுங்க. நீண்டு கிடக்கிற இந்த பெரும் படையுடைய 2 பக்கங்களுக்கும் மலைக்கு மேல பரம்பு வீரர்கள் தாக்குதலுக்கு ஆயத்த நிலையில இருந்தாங்க. எவ்வளவு பெரும் தாக்குதலை இதுவரை பரம்பு மக்கள் நடத்தினதில்லை. ராவதன் இந்த நாளுக்காக தான் காத்திருந்தான். ஆனா பிட்டனுடைய குழப்பம் மட்டும் இந்த கணம் வர நீங்கல. ஏன்னா சோழப்படையுடைய கரையோர பகுதிகளில் நிக்கிறவங்க நெடுங்காடர்கள்னு பாரிக்கும் பிட்டனுக்கும் மட்டும்தான் தெரியும். நம்ம எரியற அம்பும் ஈட்டியும் சரிபாதி தான் அவங்களை கடந்து போய் தாக்கக்கூடியதான் இருக்கும். அப்படி இருந்தும் தாக்குதலுக்கு பாரி ஆயத்தமாகியிருக்கான்னா தெளிவான உத்திய வகுத்திருக்கான்னு தான் பொருள். அந்த உத்தி குலத்தோட தொடர்புடையதான் இருக்கு. என்ன அதுன்னு விடை தெரியாத கேள்வியோட உத்தரவுக்காக காத்து நின்னான் பிட்டன். இங்க எல்லா யானைகளும் நீரருந்தி முடிக்கிறவரை குளக்கரையிலே நின்றுட்டு இருந்த அரிஞ்சயன் மகிழ்ச்சி அடைஞ்சான். இனி பிரச்சனை எதுவும் இருக்காது, சமாளிச்சிட முடியும்ன்ற நம்பிக்கை உறுதியானதும் அதை வேந்தன் கிட்ட தெரிவிக்க குதிரையில போனான். ஆற்றுடைய நடுவுல செங்கன சோழனுக்கான கூடாரம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. கவச வீரர்கள் அந்த கூடாரத்தை காத்து நிக்க உள்ள வேந்தனுக்கு உணவு பரிமாறப்பட்டு இருந்துச்சு. சரி, மன்னன் சாப்பிட்டு முடிக்கட்டும்னு கூடாரம் வெளியவே காத்துட்டு இருந்தான் அரிஞ்சயன். அணிவரிசையுடைய முன்புறம் நின்றுட்டு இருந்த யானைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் வேறுபட்ட சத்தம் வர்றத கேட்க முடிஞ்சது. சரி, போதுமான அளவு தண்ணி குடிச்ச தெளிச்சில ஒலி எழுப்புதுன்னு நினைச்சபடி வேந்தனுக்காக காத்துட்டு இருந்தான் அரிஞ்சயன். இதை விட பேரொளி கொண்ட யானை பிளறனை எதிர்பார்த்து மலை மேல காத்துட்டு இருந்தான் பாரி. எவ்வளவு சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பாரி எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்ச நாள் பயணத்துக்கு அப்புறம் தான் அவன் தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்தான். சிறுகானத்தை கடந்து உப்பனைக்கு போன வழி மிக குறுகிய கணவாய் அமைப்பை கொண்டது. அந்த இடம் நெடுங்காடர்களால தடுப்பரணையோ வலைப்பின்னலையோ உருவாக்க முடியாது. முழுமையான பாறை பிளவு அது. பிளமுடைய மேலிருந்து தாக்குதல் தொடுத்தா படையுடைய முன்புற அணிய மிக குறுகிய நேரத்தில் முழுமுற்ற அழிக்க முடியும். எதிர்பாராத அந்த தாக்குதல் அவங்களுடைய கட்டுக்கோப்பை எளிதா சிதறடிக்கலாம். நெடுங்காடர்களுக்கு தான் காடு பத்தின பயம் இருக்காது. ஆனா சோழப்படையை செய்த எல்லாருக்கும் காட்டுல பாக்குற ஒவ்வொரு காட்சியும் அச்சத்தை உருவாக்கும். எங்கெங்க இருந்தும் மேலெழுற அம்புகளாலையும் ஓசைகளாலையும் முழக்கங்களாலையும் அவங்களுடைய உறுதிய முற்றிலும் சிதறடிக்கலாம். அதுக்கப்புறம் பரம்பு வீரர்கள் சூறையாடலாம்னு தான் பாரி திட்டமிட்டு இருந்தான். ஆனா பிட்டன் நீர் வற்றாத குளம் ஒன்று இருக்கிறத பத்தின செய்தியை சொன்னதும்
தன்னுடைய திட்டத்தை மாத்திக்கிட்டான். நீர்ப்பசை இருக்கிற பாறை பிளவுகள்லையும் மர செதில்கள்லையும் சங்கு அட்டைகள் இருக்கும். மற்ற அட்டை பூச்சிகளுக்கு குருதியம் உறிஞ்சும் வாய்ப்பகுதி ஒண்ணுதான் உண்டு. ஆனா சங்கு அட்டை பூச்சி விரிசங்கு வடிவிலானது. அதனுடைய எல்லா முனைகள்லையும் குருதி உறிஞ்சும் வாய்கள் உண்டு. ரொம்ப அரிதான உயிரினமான இது மரையாற்றுடைய பகுதிகளில் உள்ள மர இடுக்குகள்லையும் பாறை இடுக்குகள்லையும் அதிகம் இருக்கும். அதனாலேயே மக்கள் அந்த காட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா இப்போ சங்கு அட்டைங்க தான் அதிகமா தேவைப்பட்டுச்சு. குளம் பத்தின செய்தியை தெரிஞ்சதும் மரையாற்று பகுதியில் இருக்கிற சங்கு அட்டையை சேகரிக்க கட்டையர்களுக்கு கமுக்கமா உத்தரவிட்டான் பாரி. 6 ஊர் கட்டையர்களும் மரையாற்று அடற்காட்டுக்குள்ள இறங்கினாங்க. எண்ணற்ற சங்கு அட்டைய நாள் முழுவதும் சேகரிச்சாங்க. மருத்துவர்கள் கொடுத்த செவ்வெண்ணையை கைகளில் தேய்ச்சிக்கிட்டு போய் தான் அதை பிடிச்சாங்க. அப்படியும் பிடிச்சவங்க கைகளில் எங்கேயும் குருதி கொட்டினபடி இருந்துச்சு. அன்னைக்கு இரவே சங்கு அட்டைகள் மொத்தத்தையும் அந்த குளத்துல போய் சேர்த்தாங்க. சங்கு அட்டைகள் நீருடைய அடிவார பாறைகள்லையும் மண்ணோடையும் நீர் மேல மிதக்கிற செத்தைகள்லையும் அப்பி கிடந்துச்சு. சோழர்களுடைய தூசிப்படை மருத்துவர்களும் குறுங்காடர்களும் குளத்து நீர்ல நஞ்சு கலக்கப்பட்டிருக்கான்னு சோதிச்சு பார்த்துட்டு நஞ்சு எதுவும் கலக்கல, யானைகள் நீர் அருந்தலாம்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து யானைகள் குளத்தடிக்கு வந்து நீளமான துதிக்கையால நீரை உறிஞ்சுதுங்க. நீருடைய மேற்புறமும் அடிவாரத்திலும் இருந்த சங்கு அட்டைகள் உறிஞ்சப்படுற நீர் வழியா யானை துதிக்கைக்குள்ள போயிடுச்சு. முதல்ல வந்து நீர் குடிச்ச யானைகளுடைய துதிக்கைக்குள்ள 1-2 அட்டைகள் தான் உள்ள போச்சு. அடுத்தடுத்து யானைகள் வந்து நீரை உறிஞ்சினதும் அடிவாரத்துல ஒட்டி கிடந்த அட்டைகள் கணக்கில்லாத எண்ணிக்கையில துதிக்கைக்குள்ள போயிடுச்சு. உள்ள போய் துதிக்கையுடைய சதைக்குள்ள ஒட்டின சங்கு அட்டைகள் குருதியம் உரிய தொடங்கினப்பதான் விளைவு வெளிப்பட தொடங்குச்சு. கூடாரத்துக்குள்ள உணவு உண்டு முடிச்ச செங்கன சோழன் கிட்ட யானைகள் அனைத்தும் நன்றாக நீர் அருந்தி விட்டன. இனி நமக்கு கவலை வேண்டாம்னு அரிஞ்சயன் சொல்லிட்டு இருந்தப்போ யானைகளுடைய பிளிரல் தொடங்குச்சு. அதை கேட்டதும் அரிஞ்சயன் கூடாரத்துக்குள்ள இருந்து வேகமா வெளியே வந்தான். ஒவ்வொரு சங்கு அட்டைக்கும் 6 முனைகள்ல 6 வாய்ப்பகுதிகள் உண்டு. 6ம் ஒரு சேர குருதியை உறிஞ்சும் போது அந்த இடத்துல சதையை பிச்சுக்கிட்டு வர்றத போல இருந்துச்சு. அதுவும் துதிக்கைக்குள்ள இந்த குடைச்சல் தொடங்கினதும் யானைகள் தலையை மறுத்து மறுத்து ஆட்டி துதிக்கையை இங்கேயும் அங்கேயுமா வீசி சுழற்றுச்சு. இடது மூலையில இருந்த ஒரு யானை பெரும் பிளிரலோட துதிக்கையை தூக்கி அடிச்சது. உடனே அதனுடைய பாகன் அதை அடக்க முயற்சி செய்ய கொஞ்சமும் எதிர்பார்க்காத வகையில கன நேரத்துல அவன் தூக்கி வீசப்பட்டான். யானைகளுக்கு என்ன நடக்குதுன்ற கவனம் சிலங்கனம் தான் இருந்துச்சு. அதுக்குள்ள பிளிரலோட ஓசை அங்கேயும் இங்கேயுமா பல இடங்கள்ல இருந்து மேலெழுந்துச்சு. யாருக்கும் எதுவும் புரியல. பாகன்கள் எல்லாரும் யானைகள் மேல ஏறி அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்ச நேரம்தான். அந்த இடத்துக்கு குதிரையில வேகமா வந்துட்டு இருந்த அரிஞ்சயன் ஏதோ ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சுன்னு தான் நினைச்சான். அந்த மத யானையை அப்புறப்படுத்துங்கள், முடியவில்லை என்றால் போர்வாள் கொண்டும் தந்தை ஈட்டி கொண்டும் கொத்தி சரியுங்கள்னு சத்தம் போட்டபடி வேகமா வந்தான். கண்ணிமைக்கிற நேரத்துல அங்க தூக்கி வீசப்பட்ட பாகன் ஒருத்த அரிஞ்சயனுடைய குதிரை மேல வந்து விழுந்த வேகத்துல அடியோட சரிஞ்சான் அரிஞ்சயன். நிலைமையுடைய விபரீதத்தை உணர்றதுக்கு முன்னாடியே 100கணக்கான யானை பாகன்கள் அடிச்சு மிதிச்சு நசுக்கப்பட்டு இருந்தாங்க. கீழே விழுந்த அரிஞ்சயன் எழுந்தப்போ முன்புறப்படையுடைய கட்டுக்கோப்பு மொத்தமும் சிதஞ்சு இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு யோசிக்க கன நேரம் கூட யாருக்கும் இல்ல. 3 தலகர்த்தர்களுடைய உத்தரவுக்கு கீழே இருக்கிற 300 யானைகளை கொண்ட இந்த படையில ஒரே நேரத்துல 30 யானைங்க கட்டுப்பாட்டை இழந்தாலே மொத்த படையும் சிதறி போயிடும். ஆனா இப்போ எல்லா யானைகளும் கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. காலாட்படை வீரர்கள்லாம் நடுங்கினாங்க. கூடாரத்துல இருந்த வேந்தனை பாதுகாக்க ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாங்க. நெடுங்காடர்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. இந்த கணத்துக்காகவே காத்துட்டு இருந்த பாரி தன்னுடைய உத்தரவை பிறப்பிச்சான். குளக்கரை எங்கேயும் பதுங்கி இருந்த பரம்பு வீரர்கள் ஆற்றுடைய முன்பகுதியை நோக்கி எரி அம்புகளை வீச தொடங்கினாங்க. விடாது பொழிகிற எரி அம்புகளை பார்த்து யானைகள் வந்த திசை நோக்கி பின்புறமா திரும்பிச்சு. பிளிரலும் அலறலும் இருளும் ஒழுக்குச்சு. வெறி கொண்ட யானைங்க வட்டார்ல வந்த திசை நோக்கி திரும்பி முறுக்கினபடி மணல் நெளிய ஓடி வந்துச்சு. மொத்த யானை படையும் சிதற தொடங்குச்சு. ஆவேசம் கொண்ட யானைகள் பின்னிலையில நின்றுட்டு இருந்த காலாட்படைக்குள்ள புகுந்து அதகளும் தொடங்குச்சு. சங்கு அட்டைங்க உச்சி மூக்குல குருதிய உறிஞ்சின ஒவ்வொரு முறையும் துதிக்கைய 1000 முறை சுழற்றி அடிச்சது யானைங்க. தந்தங்களுடைய கூர்முனை 2 பக்கங்களையும் குத்தி கிழிச்சது.
இருள் எங்கேயும் பேரோலம் மேலெழுந்தப்போ வட்டாருடைய மணல் எங்கேயும் குருதி ஊற்ற போல பீச்சி அடிக்க தொடங்குச்சு. படை வீரர்கள்லாம் என்ன செய்யன்னு தெரியாம சிதறினாங்க. குடிநீருக்காக தோண்டப்பட்ட எண்ணற்ற கிணறுகள்ல நூத்துக்கணக்கானவங்கள மிதிச்சு புதைச்சபடி யானைகள் முன்னேறிக்கிட்டு இருந்துச்சு. யானைப்படை தளபதி அரிஞ்சயன் ஆற்று மணலுக்குள்ள ஆழ புதைஞ்சிட்டு இருந்தான். மணல் துகள்களை போல எலும்புகள் நொறுங்கிட்டு இருந்துச்சு. இடைவெளி இல்லாம மிதிச்சு நகர்ந்துச்சு எண்ணற்ற யானைகள். தலைமை தளபதி உரையன் எது செஞ்சாவது காலாட்படையுடைய ஒரு பகுதி வீரர்களையாச்சும் காப்பாற்ற முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எல்லாம் கை மீறி போயிருந்துச்சு. படை வீரர்களோ யானைகளோ ஆற்றுடைய கரைகள்ல எங்கெல்லாம் மேலே ஏறுறாங்களோ அங்கெல்லாம் எரியம்புகள் பாஞ்சு கீழே இறங்குச்சு. நெருப்புடைய பொறிப்பட்ட கணத்துல கரையோர செடி கொடிகள்லாம் பத்தி எரிஞ்சுது. மேலேறின யானைகள் வெக்கை தாக்கட வேகத்துல பிளிர்னபடி சிக்கனவங்களெல்லாம் அடிச்சு நசுக்கிட்டு மறுபடியும் ஆற்றுக்குள்ள ஓடிச்சு. பற்றுன நெருப்பு காட்டுக்குள்ள பரவாம இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கையோட பரம்பு வீரர்கள் செயல்பட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு அம்ப கூட சோழப்படை வீரர்களை நோக்கி எய்தல. பிளிர்னபடி மேலேறின யானைப்படைய ஆற நோக்கி கீழே இருக்கிற வேலையை மட்டும்தான் செஞ்சாங்க. எந்த ஆற பாழி நகருக்கான வழியா செங்கன சோழன் தீர்மானிச்சு முன்னகர்ந்தானோ அதே ஆற மரணத்துடைய பெரும் பாதையா மாத்தினான் பாரி. ஒரு யானையுடைய குருதி 100 வீரர்களின் குருதிக்கு சமம். தந்தங்களை கொண்டு 14 விதங்கள்ல தாக்குறதுக்கு பயின்ற யானைகள் இருள் முடிகிற கணத்துல ஒன்னோடு ஒன்னு நேர்கொண்டு மோதிச்சு. இதுவரை யாரும் கேள்விப்படாத பேரழிவு நடந்துட்டு இருந்துச்சு. உச்சி மண்டைக்குள்ள குருதியை உறிஞ்சு குடிக்கிற சங்கு அட்டைகளால ஏற்படுற வேதனை தாங்காம துதிக்கையை கொண்டு தன் தலையுடைய கும்பங்களையே நொறுக்கிறத போல அடிக்கிற யானைங்க எதிரில் சிக்கிற யானைகளை விடவா செய்யும்? சுழற்றி அடிச்சு தந்தத்தால குத்தி தொக்குச்சு. அப்படி குத்தி தள்ளப்பட்ட எண்ணில் அடங்காத யானைகளுடைய ஓலம் காட்ட உரைய செஞ்சது. இங்க இன்னொரு பக்கம் தோகை நாய்களை அழிச்ச பரம்பு வீரர்கள் காட்ட ஊடறுத்து குறுக்கு வழியில குதிரைகள்ல பறந்தாங்க. எகல்மாடன் தலைமையில நடு காட்டுக்குள்ள ஊந்துட்டு இருந்த சேரப்படைய அந்த இரவுலயே நாலாபுறமும் சூழ்ந்தாங்க. உள்ளங்கைக்குள்ள சிக்கின இறைய அவங்களுடைய ஆசைக்கேத்த மாதிரி அடிச்சு இழுக்கிற வேண்ட தொடங்குச்சு. பரம்பு வீரன் ஒவ்வொருத்தனும் எண்ணற்ற தோகை நாய்களா உருமாறி இருந்தான். எந்த ஒரு தாக்குதலையும் எவ்வளவு கொடும் ஆவேசத்தோட பரம்பு வீரர்கள் தொடர்ந்ததில்லை. 20க்கும் மேற்பட்ட குதிரைகளை இழந்தவங்களுடைய வெறி வீசப்பட்ட ஒவ்வொரு அம்புலையும் இருந்துச்சு. உள்ளங்கைக்குள்ள வச்சு கழுத்தை திருகி எடுக்கிறத போல எதிரிகளுடைய படைய உயிரோட திருகி எடுத்தாங்க. தாக்குதல் நடந்த செவ்வரி காட்டுல குருதி பணியாத இலைன்னு எதுவும் இல்லை. முகத்துல 3 அம்புகள் ஒரு சேன துளைச்சப்போ அவன் மண்ணில் விழுந்தான். ஆனாலும் அவன் செய்யறத போலவே தலையை வெட்டி எடுத்து துண்டிச்சு அவன் தலையை தூக்கி வீசினார் தேக்கன். நீல்வாய் நாய்களை நம்பி உள்ள வந்த எகல்மாடனுடைய தலையை கவிட்டு போக ஒரு தோகை நாய் கூட உயிரோட இல்லை.